ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த மிஸ்ட்ரி வே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, ஒரு மனிதனால் மறுபிறவி எடுக்க முடியுமா? அப்படியே மறுபிறவி எடுத்தாலும் ஒரு பாம்பாக மறுபிறவி எடுக்க முடியுமா? இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு தோணலாம், என்னடா இந்த காலத்தில் மனிதன் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம், அதுவும் ஒரு பாம்பாக மறுபிறவி எடுக்கிறதுங்கிறது இம்பாசிபிளான விஷயம்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் இப்படி ஒரு இன்சிடென்ட் வரலாற்றில் நிகழ்ந்ததாக சொல்லப்படுது. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது 19 காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான பசுமை நிறைந்த கிராமத்தில் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. இவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இவங்க ஒரு நாள் உழைச்சா தான் சாப்பாடே. ஸோ இவங்க அப்பா அடிக்கடி வெளியூர் போயிடுவார், வீட்டிலே இருக்க மாட்டார். அதனால் அம்மாவோட பாசத்திலே வளர்ந்த இந்த பையன் அன்றாட வாழ்க்கை சூழ்நிலையும் காரணத்தினால அவனுக்கு கபடி விளையாட்டு மேலே இருந்த ஆர்வத்தினாலையும் அவனை மிகப்பெரிய கபடி பிளேயராக மாற்றிடுச்சு. ஸோ இவனுக்கு சின்ன வயசுலேருந்தே கவனக்குறைபாடு இல்லாததுனாலேயே 5 வயசுலேயே ஃபிக்ஸுங்கிற நோய்க்கு ஆளாயிட்டான். ஸோ நாட்கள் செல்ல செல்ல 5 வயசுலேருந்தே இவனுக்கு அந்த நோய் மிகப்பெரிய தலைவலியாகவே அமைஞ்சிச்சின்னு சொல்லலாம். ஆனால் கபடி விளையாட்டிலே இவனை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். இப்படியே நாட்களும் ஓடுது. இவனுக்கு 25 வயது ஆகுது. இறுதியில் இவன் மிகப்பெரிய கபடி பிளேயராகவும் ஆயிடுறான். இப்படி தான் ஒரு நாள் அசோக்கும் நண்பர்களும் கபடி விளாட்றதுக்கு கபடி கிரவுண்டுக்கு போகிறாங்க, கபடியும் விளாட்றாங்க. அது ஏப்ரல் மாதம், பொதுவாகவே வெயில் அதிகமாக இருக்கும். அந்த வெயில்லையும் அவங்க கபடி விளாண்டுட்டு சுட்டெரிக்க சூடுனாலேயே அந்த கபடி விளையாட்டை பாதியிலே நிப்பாட்டிட்டு அந்த 5 பேரும் பக்கத்தில் உள்ள ஆற்றுல போய் குளிக்கலான்னு போகிறாங்க. அப்படியே அந்த 5 பேரும் ஆற்றை நோக்கி போகிறாங்க. அந்த ஆறும் பக்கத்தில் வருது. குளிக்கலான்னு முடிவு பண்ணி நிற்கிறாங்க. அப்போ தான் அசோக்கோட கண்ணில் தூரமாக ஒரு சம்பவம் தென்பட்டது. அது என்னடான்னு கூர்ந்து பார்க்கும்போது தான் அசோக்கோட கண்ணில் தெரிஞ்சது, 10 வயசுள்ள சின்ன பொண்ணு தண்ணிக்குள்ளே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. இதவே அசோக்கோட நண்பர்களும் பார்க்குறாங்க. அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு அவங்க முன் வரவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரிஞ்ச ஒரே ஆள் அசோக் மட்டும்தான். வேறு கண்ணு கெட்டுற தூரத்துக்கு யாருமே இல்லை. ஸோ இந்த பொண்ணை காப்பாற்றணுன்னா அசோக் தண்ணிக்குள்ளே இறங்கி தான் ஆகணும். ஸோ அசோக் கொஞ்சம் கூட யோசிக்கலை. அந்த பொண்ணை காப்பாற்றணுன்னு ஒரே நோக்கத்தில் அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டாங்க. அசோக்குக்கு நான் நீச்சல் நல்லாவே வரும். ஸோ அவங்க நண்பர்களும் அதை பார்த்துட்டு கொஞ்சம் கூட பயப்படலை. அன்னைக்குன்னு பார்த்து ஆற்றில் நீர் அளவுக்கு அதிகமாக ஓடினதுனாலேயே அசோக்குக்கு நீந்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஆனால் அசோக் அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்கறல. எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த ஆற்றை நீந்தியே கிடக்குறான். ஃபைனலாக அசோக் அந்த பொண்ணு மூழ்கிக்கிட்டு இருந்த இடத்தையும் அடைஞ்சிடறான். அந்த பொண்ணை காப்பாற்றவும் செஞ்சிடறான். ஆனால் அதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவம் அப்போ அவனுக்கு தெரியலை. திடீர்னு ஆற்றுல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. அசோக்னால எந்த பக்கமும் மூவாகவும் முடியல. என்னடா பண்றது, நம்ம மாட்டிக்கிட்டு மேடான்னு பயத்தினாலேயே அசோக்குக்கு இருந்த அந்த ஃபிக்ஸ்ன்ற வியாதி அவனோட வாழ்க்கையே இல்லாம ஆக போகுதுன்னு அப்ப அவனுக்கு தெரியல. அப்புறம் அசோக்குனாலும் நீந்தி நீந்தி பார்க்கறான். அவனால முடியல. அவன் எப்படியாவது ஆத்த கடக்கணும்னு பார்க்கறான். ஒரு வழியும் இல்லாததுனாலேயே அசோக்குக்கு 5 வயசுல வந்த அந்த ஃபிக்ஸ் அந்த டைம்ல வந்துருச்சு. அப்புறம் அசோக்குக்கு நீந்த முடியாம மூச்சு திணற திணற கஷ்டப்படுறான். அசோக்கோட நண்பர்களும் தூரத்துல இருந்து பார்க்கறாங்க. என்னடா அசோக் பண்றான்னு அவங்களுக்கும் புரியல. அவங்களும் மாறி மாறி பார்த்துக்கிட்டு அங்கனக்குள்ளே நிற்கிறாங்க. ஸோ ரொம்ப நேரமாக உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற அசோக் தண்ணியிலிருந்து வெளியே வராத காரணத்தினாலேயே அவங்க நண்பர்கள் கொஞ்சமாக சந்தேகம் அடைகிறாங்க. அசோக்கோட நண்பர்கள் 5 பேரில் ஒருத்தவன் தூரத்திலிருந்து பார்த்து கூர்ந்து கவனிச்ச போது தான் தெரிஞ்சது அசோக் ஆபத்தில் இருக்கான்னு. அசோக்கும் அந்த தண்ணியை விட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப போராடுறான். அந்த போராட்டத்தினாலே அவன் ரொம்ப டயர்ட் ஆடுறான். அசோக்குக்கு அந்த டைம்லேயே ஃபிக்ஸ் அவன் கை காலை ரொம்ப கவர் பண்ணுது. இதனால் அசோக்குக்கு மூச்சு நல்லாவே வாங்குது. அப்படி வாங்குறது மட்டும் இல்லாமல் அவன் பாடியும் கம்ப்ளீட்டாக செயலிழக்க வச்சிருது. இறுதியில் அசோக் அந்த ஆற்றுக்குள்ளே கம்ப்ளீட்டாக மூழ்கி போயிடுறான். இதை பார்த்து நிற்கிற அசோக்கோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே பதட்டமாகறாங்க. அப்படி பதட்டமாகறோட சரி ரொம்பவே பயப்படுறாங்க. அதே டைமில் அந்த காப்பாற்றப்பட்ட பெண்ணும் அதை பார்த்து கத்தி கூச்சல் போட்டாங்க. ஆனால் என்ன தான் கத்தி கூச்சல் போட்டாலும் அங்கே காப்பாற்ற யாராவது வந்தாங்களான்னு கேட்டால் அதுதான் இல்லை. ஸோ இதுக்கு மேலே நம்ம இங்கே நின்னா வேலைக்கு ஆகாது, நம்மளாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே போய் யாராவது கூப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு அசோக்கோட ஃப்ரெண்ட்ஸ் முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணது மட்டும் இல்லாமல் போலீஸ்டையும் இன்ஃபார்ம் பண்ணி அவங்களையும் கூப்பிட்டு வந்தாங்க. இறுதியாக போலீஸும் பொதுமக்களும் சேர்ந்து அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கி அசோக்கை தேடினாங்க. அப்படி தேடினதில் அசோக் கிடைச்சானான்னு கேட்டால் அதுதான் இல்லை. ஸோ 2 நாட்களாக தேடியும் அசோக்கை கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ தான் போலீஸ் முடிவு பண்ணுறாங்க, இனிமேல் நம்ம இங்கே தேடிக்கிட்டு இருந்தால் வேலைக்காகாது. இந்த ஆற்றோட எண்டிங்கில் ஒரு டேம் இருக்குது. அந்த டேம் பக்கத்தில் ஒரு ஷட்டர் இருக்குது. அந்த ஷட்டருக்கு அடியில் தேடினோன்னா அசோக் கண்டிப்பாக கிடைப்பான்னு போலீஸ் நம்பினாங்க. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து ஆற்றில் அதிக வெள்ளம் இருந்ததுனால போலீஸுக்கு ஆற்றோட அடிப்பகுதியில் அசோக்கை தேடுறதுக்கு முடியலை.
ஏன்னா ஆற்றோட வெள்ளம் பல டைரக்ஷனில் போகாமல் ஒன் டைரக்ஷனில் வந்ததுனாலேயே நீர்மூழ்கி எக்ஸ்பர்ட்டுக்கு ஆற்றோட அடிப்பகுதியில் சரியாக தேட முடியல. இருந்தாலும் இப்படியே விட்டுட்டு போனால் எப்படிறான்னு சொல்லி எப்போயா இருந்தாலுமே நம்ம தேடி கண்டுபிடிச்சி தானே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் தேடுதல் வேட்டையை தொடர்றாங்க. இருந்தாலும் அவங்க முடிஞ்ச அளவு தேடி தேடி பார்க்குறாங்க. தேடினதில் மரம்பும் கம்பும் கட்டையும் கிடைச்சதே தவிர அசோக் கிடைச்சானான்னு கேட்டால் இல்லை. இருந்தாலும் எப்படியாச்சும் அசோக்கை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலாக அசோக்கை கண்டுபிடிக்கவும் செய்கிறாங்க. ஆனால் அசோக் உயிரோட இல்லை. ஆமாம், முதற்கட்டத்தில் தான் உயிரை பணையம் வச்சு எப்படியும் அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு இவனால் மட்டும் வெளியே வர முடியல. அந்த டைமில் தான் அவனுக்கு ஃபிக்ஸ் வந்துச்சு. ஆற்றோட வெள்ளம் அதிகரிக்கவும் செஞ்சிச்சு. என்னதான் அசோக் நீந்துறதுல எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் இந்த ரெண்டு விஷயமுமே அசோக்குக்கு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியை வச்சுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். அப்புறம் என்ன, அசோக் அந்த ஆற்றுலேருந்து எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது அவங்க அம்மாவை அதை பார்க்குறாங்க. பார்த்த உடனே கதறி அழுகவும் செய்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து அந்த காப்பாற்றப்பட்ட பொண்ணும் அசோக்கோட நண்பர்களும் அழுதனால அந்த ஆற்றங்கரையில் மாபெரும் கூக்குரல் கேட்டுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். ஃபைனலாக போலீஸும் அசோக்கோட பாடியை ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. அப்புறம் அசோக்கோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக அங்கேருந்து கிளம்பவும் செய்கிறாங்க. அன்னையிலிருந்து 1 வீக் கழித்து அசோக்கோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வருது. அந்த அசோக்கோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அசோக் ஆற்றில் தவறுதலாக விழுந்ததுன்னும் இதில் ஒரு கொலைக்கான தூண்டுதல் முயற்சி இல்லைன்னும் இது ஒரு எதிர்பாராத விதமாக நடந்த விபத்துன்னு சொல்லி போலீஸ் அந்த ரிப்போர்ட்டை கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. ஜட்ஜும் இந்த கேஸை விசாரித்ததில் எந்த ஒரு தடையுமோ எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததுனாலேயே அந்த கேஸை அப்பயே க்ளோஸ் பண்ணிட்டாரு. அப்படியே நாட்களும் ஓடுது, நாட்கள் மாதங்களாகவும் மாறுது. எல்லாருமே அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆனால் இந்த கார்த்திகா மட்டும், அதாவது அசோக் காப்பாற்றின பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணோட பேர் தான் கார்த்திகா. அந்த பொண்ணு தான் நாளுக்கு நாள் இந்த இன்சிடெண்ட்டை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். ஏன்னா தன்னை காப்பாற்ற வந்ததுனாலேயே அசோக்கோட உயிரும் போச்சு இல்லையா, அந்த ஒரு வேதனையை நாளுக்கு நாள் அவங்க உணர்ந்துக்கிட்டே இருப்பாங்களாம். அடிக்கடி அவங்க தனியாக ஆற்றங்கரையில் நின்று இந்த இன்சிடெண்ட்டை நினச்சி மனதளவில் ரொம்ப வேதனைப்படவும் செய்வாங்களாம். அப்படிதான் ஒரு நாள் கார்த்திகாவும் கார்த்திகாவோட அம்மாவும் வீட்டில் இருந்து துணி துவைக்கிறதுக்காக ஆற்றங்கரைக்கு போயிருக்காங்க. கார்த்திகாவை ஆற்றங்கரையோரமாக ஒரு மரத்தடியில் உட்கார வச்சுட்டு அவங்க அம்மாவும் துணி துவைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த கார்த்திகாவோட அம்மா துணி துவைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் கார்த்திகா அந்த ஆற்றில் ஓடுற நீரையே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சடனாக கார்த்திகாவுக்கு அசோக்கோட ஞாபகம் வந்தது. என்ன இது, என்ன காப்பாற்ற வந்துட்டு நீங்கள் செத்துட்டீங்களேன்னு யோசிச்சு மனதளவில் ரொம்ப வேதனைப்பட்டு அந்த ஆற்றங்கரையோரமாக ஒரு மரத்தடியில் உட்காந்துருந்தாங்க. அப்போ தான் கார்த்திகாவோட பின்னாடி இருந்து ஒரு புதுவிதமான சத்தம் கார்த்திகாவுக்கு கேட்டது. என்னடா இதுன்னு திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒன்றுமே இல்லை. கார்த்திகாவுக்கும் ரொம்ப பயம் இல்லை, ஏன்னா அவங்க அம்மா பக்கத்துலேயே துணி துவைச்சிட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப சாதுவாக இருந்தாங்க. சரி, இனிமேல் அந்த இன்சிடென்ட் நினச்சி நாம் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி கார்த்திகா தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிறாங்க. என்னதான் தனக்குத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டாலும் அந்த ஒரு இன்சிடெண்ட் அவங்க மனசு விட்டு போச்சான்னு கேட்டால் அதுதான் இல்லை. அதுக்கப்புறம் கார்த்திகாவுக்கு பொழுது போகாமல் அந்த ஆற்றங்கரையில் கிடக்கிற ஆற்றங்கல்லாம் எடுத்து ஒரு குட்டி வீடு செஞ்சு விளையாடுறாங்க. அப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் கார்த்திகாவோட பின்னாடி இருந்து ஒரு மர்மமான சத்தம் கேட்குது. அது என்னடான்னு கார்த்திகா திரும்பி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய கருப்பு பாம்பு ஒன்று வேகமாக வந்து ஆற்றங்கல்லால் கட்டப்பட்ட கார்த்திகாவோட குட்டி வீட்டுக்கு மேல் வழியாக ஆற்றுக்குள்ளே போயிடுச்சு. கார்த்திகாக்குனாலும் அதை பார்க்கும்போது அள்ளு விட்டுருது. என்னடா இது, சாதாரண ஒரு பாம்பு நம்மளை பார்க்கும்போது ஓடிடுமே, இந்த பாம்பு என்னடானா ஆள் இருக்கிறது கூட பார்த்து பயப்படாம இவ்வளோ ஸ்பீடாக ஆற்றுக்குள்ளே போகுதேடான்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள கருப்பு நிறம் கொண்ட அந்த பயங்கரமான பாம்பு அந்த ஆற்றோட சென்டரில் ஒரு மனிதன் தண்ணிக்கு மேலே எழுந்து நின்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த பாம்பு எழுந்து நின்று கார்த்திகாவை எக்ஸாக்டாக ஒரு 5 செகண்ட் பார்த்துட்டு திரும்பவும் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. அந்த பாம்புன்னு சும்மா போகலையா, எக்ஸாக்டாக பார்த்த அந்த 5 செகண்ட் டைமில் கார்த்திகாவுக்கு அந்த அசோக்கோட முகம் பாம்போட வடிவத்தில் கார்த்திகாவுக்கு தெரிஞ்சதான். கார்த்திகா இதை பார்த்த உடனே இதை அவங்க அம்மா கிட்டையும் காட்டலான்னு கூப்பிட போகும்போது அந்த பாம்பு அங்கேருந்து கிளம்பிடுச்சான். அப்புறம் அங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கும் வந்துட்டாங்களாம். இதை பற்றி கார்த்திகா தன்னோட அம்மா கிட்டேயும் நண்பர்கள்கிட்டையும் சொல்லும்போது அவங்க கொஞ்சம் கூட நம்பவே இல்லையா. இருந்தாலுமே கார்த்திகாவோட அம்மாவுக்கு இந்த ஒரு விஷயத்தில் சின்ன சந்தேகம் இருந்ததுனால அந்த கிராமத்துலேயும் மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இந்த விஷயத்த அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி கார்த்திகாவை ஒரு கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போனதும் ஒரு முனிவரை சந்தித்து கார்த்திகாவோட அம்மா இந்த இன்சிடெண்ட்டை பற்றி சொல்லவும் செய்கிறாங்க. அதுக்கு அவர் சொன்ன ஒரே பதில், கார்த்திகா ஆற்றங்கரையோரமாக நின்று அசோக்கை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அசோக் நேரில் வந்ததுன்னும் அதுவும் பாம்பு வடிவத்தில் வந்ததுன்னும் இனிமேல் நீங்கள் ஆற்றங்கரைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப சொல்லிட்டாரு. இதை கேட்ட உடனே நான் 2 பேருக்கும் அள்ளு விட்டுருச்சு. அவங்களும் அவர் சொன்ன மாதிரியே அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஓகே கைஸ், இன்னைக்குள்ள வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டோரியில் சந்திக்கலாம். டாட்டா பாய்.